السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த வாராந்திர திருக்குரான் விளக்க உரையிலே அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். நாம் இங்கே எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நல்ல நிய்யத்தோடு நாம் இங்கே அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற துஆவோடு என்னுடைய இன்றைய வகுப்பை தொடங்குகிறேன். இதுவரை அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய வசனங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6 வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் பார்த்திருக்கிறோம். அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய மொத்த வசனங்கள் 7 என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். பிஸ்மில்லா என்பது அந்த ஃபாத்திஹா சூராவினுடைய ஒரு அங்கமா இல்லையா என்பது கருத்து வேறுபாடு இருக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அல் ஃபாத்திஹா சூராவில் ஒரு அங்கம், அது ஒரு பகுதி, அது ஒரு வசனம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துப்படி சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த வசனம் 7வது வசனம். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல்ஹம்து சூராவினுடைய ஒரு வசனம் கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட வசனம், அது அடையாளத்திற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துப்படி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் அப்படிங்கிற அந்த வசனம் 2 வசனம், 6ம் 7ம். அல்ஹம்து சூராவில் ஒரு பகுதி தான் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துப்படி இது 7வது வசனம். அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியவருடைய கருத்துப்படி இது 6ம் 7ம், ஆக மொத்தத்தில் கடைசி வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம். இதுக்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், இறைவா எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக என்று கேட்க சொல்லி அல்லாஹ் நமக்கு அதில் அறிவுறுத்தினான். அந்த நேரான வழி எது என்பதற்கான விளக்கத்தை இந்த கடைசி வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நேரான வழி என்பது, இறைவா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, அருட்கொடைகளை வழங்கினாயோ அவர்களுடைய வழி. மாறாக கைரில் மக்தூபி அலைஹிம், யார் கோபத்திற்கு ஆளானார்களோ அவர்களுடைய வழி அல்ல. வலல்லால்லீன், வழி தவறி போனவர்களுடைய வழியும் அல்ல. வழி தவறி போனவர்களுடைய வழியும் இல்லாமல், கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியும் இல்லாமல், யாருக்கு நீ அருட்கொடைகளை வழங்கினாயோ, அருள் புரிந்தாயோ அவர்களுடைய அந்த வழியை எனக்கு நீ காட்டு என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இதற்கு முந்தைய வசனத்திலே அல்லாஹ் நேரான வழியை இறைவா எங்களுக்கு நீ காட்டு என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல் வைத்ததை குறிப்பிடுகிறது. அப்போ நேரான வழியில் போகணும், அதில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த செய்தி முந்தைய வசனம். அப்படி அதில் ட்ராவல் பண்ணும்போது அது நம்ம மட்டும் தனியாக போகக்கூடாது, அதில் கூட வழித்துணைகள் தேவைப்படும்ல. அந்த வழித்துணைகளைத்தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இது யாருமே போகாத பாதை கிடையாது, உன்னுடைய அருளை சுமந்து சென்ற மக்கள் போன பாதை அது. அப்போ ஏற்கனவே போயிருக்கிறாங்க, அந்த மாதிரி பாதையில் நான் போகணும். ஆனால் அது மோசமானவர்களுடைய பாதையாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே போன பாதையாக இருந்தாலும் நல்லவர்கள் போன பாதையாக இருக்க வேண்டும். எனவே அந்த நல்லவர்களை துணைக்கு அழைத்து கொள்ளக்கூடிய அந்த செய்தியை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. போன வசனம் நேரான வழியில் பயணிப்பதை குறிக்கிறது, அந்த பயணத்தில் நல்லவர்களை துணைக்கு அழைத்துக் கொள்வதை இந்த வசனம் என்ன செய்கிறது? சுட்டி காட்டுகிறது. இப்போ அந்த வகையில் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, இறைவா உன்னுடைய நிஅமத்தை நீ யாருக்கு சொரிந்தாயோ, நீ யார் மீது நீ அருளினாயோ அப்படிப்பட்ட நல்ல மக்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு. அவங்க யாரு? அவங்க யார் என்பதை அல்லாஹ் வேறொரு வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான்.
அந்நிசா அத்தியாயத்தில் 69வது வசனம் இப்படி சுட்டி காட்டுகிறது, ஒமன் யுத்தில்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். அல்லாஹுவின் அருளை பெற்றவர்கள் என்று சில பேரை அல்லாஹ் அங்கே அடையாளப்படுத்துகிறார். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை சுமந்த மக்களோடு இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வினுடைய அருளை சுமந்த மக்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், மினன் நபியீன, நபிமார்கள், ஒ சித்தீகீன, வாய்மையாளர்கள், உண்மையாளர்கள், ஒ ஷுஹதாஇ, அல்லாஹுவின் பாதையில் அறப்போரில் உயிர் தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள், ஒ சாலிஹீன், நல்லோர்கள், இப்படிப்பட்டவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தானோ அத்தகைய நபிமார்களோடும் நல்லவர்களோடும் உயிர் தியாகிகளோடும் உண்மையாளர்களோடும் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ அல்லாஹ்வின் அருளை சுமந்தவர்கள் யார் என்பதற்கு இந்த வசனம் விடை கூறுகிறது. அல்லாஹ்வின் அருளை சுமந்தவர்கள் யார்? நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லோர்கள். அப்போ இவர்களெல்லாம் போன பாதையை இறைவா எங்களுக்கு நீ காட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே நபிமார்கள் பண்படுத்தி வைத்து விட்டு போன பாதை அது. அவர்களுக்கு பின்னால் வந்த உண்மையாளர்கள் அந்த வழியில் தான் போயிருக்கிறார்கள். நல்லவர்கள், உயிர் தியாகிகள் எல்லாம் அந்த பாதையில் போய் தான் அதை செப்பனிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு பாதையில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு என்று கேட்பதுதான் இந்த வசனத்தினுடைய நோக்கம். இதுல நாம் போன வாரமே பேசணும்னு நினைக்கிறேன். நேரான பாதை என்பது இஸ்லாத்தை குறிக்கிறது. நேரான பாதை என்பது இஸ்லாத்தை குறிக்கிறது. அதாவது அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்படுவது, அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களுக்கு, அவன் வகுத்தளித்த மார்க்கத்திற்கு அடிபணிந்து நடப்பது இருக்குது பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம இஸ்லாம்னு சொல்றோம். இஸ்லாம்ங்கிறது வெறும் வெளிப்படையான அடையாளம் மாத்திரம் அல்ல. அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவன் வகுத்து கொடுத்த மார்க்க சட்டங்கள், ஷரியத்தை பேணி நடப்பது, இதுதான் இஸ்லாம் என்பது. அப்போ இதுதான் நேரான பாதை. இந்த பாதை தான் நபிமார்கள் காட்டிய பாதை, இறை தூதர்கள் போன பாதை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பாதை தான் இஸ்லாம் என்பதற்கு பின்னால் வரக்கூடிய ஏற்கனவே நாம் படித்த அந்த வசனம் தான் என்ன செய்யுது, நமக்கு சான்றாக இருக்கிறது. என்ன சான்று? நல்லா பார்க்கணும். அவர்கள் அல்லாஹ்வின் அருளை சுமந்த அந்த மக்களுடைய பாதையில் போவார்கள். அல்லாஹ்வினுடைய அருளை சுமந்த அந்த மக்களுடைய பாதை. அல்லாஹ்வினுடைய அருளை சுமந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களுக்கு மட்டுமே அவர்கள் அடிபணிந்தார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த ஷரியத்துக்கு அவர்கள் முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப எனவே அவர்கள் போன பாதை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பதை மட்டுமே குறிக்கிறது. அப்ப எனவே இஸ்லாத்தை குறிக்கிறது என்று நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ, அருட்கொடைகளை வழங்கினாயோ அப்படின்னு சொல்லி, அருட்கொடை அப்படிங்கிறதுக்கு நிஅமத் அப்படிங்கிற சொல்ல நாம பயன்படுத்துவோம் அரபியில. அதனுடைய வினைச்சொல் தான் அன்அம அப்படிங்கிற சொல், அன்அம்தங்கிற சொல்லு. அதனுடைய பெயர் சொல் என்னன்னு சொன்னா நிஅமத் என்பதுதான். நிஅமத் என்றால் அருட்கொடை என்று நான் சொல்லுவோம். அப்ப யாருக்கு நீ அருட்கொடையை வழங்கினாயோ அப்படின்னா இதனுடைய அர்த்தம். அன்அம்த அலைஹிம் அப்படிங்கிறதுக்கு யாருக்கு நீ அருட்கொடை வழங்கினாயோ. அருட்கொடைனா என்ன? நமக்கு பொதுவா ஒரு விஷயம் தெரியும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகள் 1, 2 அல்லங்கிறது நமக்கு தெரியும். நிறைய இருக்குதுன்னு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி சுட்டியும் காட்டுகிறான். வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சுஹா. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க தொடங்கினால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. எண்ணிக்கை முடிஞ்சு போயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய அருள் என்ன செய்யாது, முடியாது. அருட்கொடை முடியாது. அப்ப அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இருக்கின்றன. ஆனா அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த அருட்கொடைகளை சில வகைகளில் சுருக்கலாம். உதாரணமாக 2 வகையில சுருக்க முடியும். ஒன்று, அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடை என்பது உடல் சார்ந்ததாக இருக்கும். அதாவது உலகம் சார்ந்ததாக இருக்கும். ஒன்று, துன்யா சம்பந்தப்பட்டதாக இருக்கும்.
இன்னொன்று ஆகிரத் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒன்று துன்யா சம்பந்தப்பட்டது அல்லது மறுமை சம்பந்தப்பட்டது. இந்த அடிப்படையான 2 வகையாக அதை பிரிக்க முடியும். இதில் இந்த உலகம் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்ன பாருங்க, உலகம் சம்பந்தப்பட்டதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நம்முடைய முயற்சி இல்லாமல் இறைவன் நமக்கு கிஃப்டாக தரக்கூடிய நியமத்துகள். அதை அடைவதற்கு நாம் எந்த முயற்சியும் செஞ்சிருக்க மாட்டோம், ஒரு துரும்ப கூட தூக்கி போட்டிருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வா நமக்கு என்ன செஞ்சிருப்பான், அதை தருவான். இது ஒரு வகை இருக்குது. இன்னொரு வகை என்னன்னு சொன்னா, அதை நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான நியமத்துகள். இப்படி 2 வகை இருக்குது. உலகம் சார்ந்ததை இப்படி 2 வகையாக பிரிக்கலாம். அதுல கூட இன்னும் 2 வகை பிரிக்கலாம். என்னன்னு சொன்னா, ஒன்று ஆன்மா சார்ந்த நியமத்துகள், இன்னொன்று உடல் சார்ந்த நியமத்துகள். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஆன்மா சார்ந்த நியமத், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய உடல்ல உயிர் அல்லாஹ் ஊதியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலேயும் அல்லாஹ்வுடைய உயிர் ஓட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். முதல் மனிதரை படைத்த இறைவன் அவருக்குள் என்னுடைய உயிரை ஊதினேன் என்று சொன்னான். அதே மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு சந்ததிகளுடைய உடலுக்குள்ளும் அல்லாஹ் உயிரை ஊதுகிறான். அப்ப அல்லாஹ் உயிரை கொடுக்க போய் தான் நம்ம என்ன செய்யறோம், அசைகிறோம், ஆடுறோம், எல்லாம் செய்யறோம். இப்போ இந்த ரூஹ் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டதுதான். அதை நம்ம தொட்டுலாம் பார்க்க முடியாது, கண்ணாலாம் பார்க்க முடியாது, சுவைத்து பார்க்கலாம் முடியாது. அது ஆன்மா சம்பந்தப்பட்டது, புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்க, மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கிறான். அறிவின் மூலமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல், பகுத்தறியும் ஆற்றல், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், பேசுகின்ற ஆற்றல், இதெல்லாம் நல்லா கொடுக்குறான். இப்போ இதெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட, ஆன்மா சம்பந்தப்பட்ட நியமத்துகள் எல்லாருக்கும் இருக்கும் பெரும்பாலும், புரிஞ்சுங்களா? இன்னொன்று உடல் சார்ந்ததுன்னு சொன்னேன். உடல் சார்ந்தது அப்படி அல்லாஹ் நமக்கு உடலை தந்திருக்கிறான், உடலை படைச்சிருக்கிறான். வெறும் நம்மளை ஆவியா மட்டும் உழவா உடலை அல்ல, அந்த ஆவியை ஒரு உடலுக்குள்ள பிடிச்சி விட்டு தான் நம்மளை என்ன நடமாட விட்டுறது. அப்போ முதல்ல உடலை படைச்சிருக்கிறான். இந்த உடலை படைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அதாவது உடல் குறைபாடு இல்லாமல் நம்மை வைத்திருக்கிறான். அதே போல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய உடல் சார்ந்த நியமத்துகள். இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன், இது 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 நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன எல்லா நியமத்துமே அதை பெறுவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கோமா? அல்லாஹ் நமக்குள்ள உயிரை ஊதுனான், அதுக்கு நம்ம காசு கொடுத்தோமா அல்லாவுக்கு? அதுக்கெல்லாம் வேற ஏதாவது செஞ்சோமா? தோப்பு கண்ணம் போட்டோமா அல்லாவுக்கு முன்னாடி நின்று, எனக்கு என் உடம்புக்குள்ள உயிரை ஊதிரன்னு தோப்பு கண்ணம் போட்டோமா? அல்லது வேற ஏதாவது செஞ்சோமா? நம்முடைய முயற்சியால் அது நமக்கு கிடைக்கவில்லை, அல்லாஹ்வா தந்த கிஃப்ட். அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான், பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான், புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கொடுக்குறான். எல்லாமே நம்முடைய சொந்த முயற்சியால் வரதல்ல, அல்லாஹ்வா நமக்கு கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த உடலை படைத்தது, உடலுக்கான ஆரோக்கியத்தை கொடுப்பது, உடல் குறைபாடு இல்லாமல் நம்ம வைத்திருப்பது, இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சோமா? நம்ம ஏற்கனவே முயற்சி செஞ்சு பெற்றோமா? இல்லை, அது அல்லாஹ்வா நமக்கு தந்தது. அப்ப இது எல்லாமே இறைவனாக நமக்கு கிஃப்டாக வழங்கிய நியமத்துகள், புரிஞ்சுங்களா? இது ஒரு வகை. இன்னொன்று என்னன்னா, அதை பெறுவதில் நம்முடைய முயற்சி இருக்கும். நாம் முயற்சி செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருட்கொடைகள், இது இன்னொரு வகை. அது என்னன்னு சொன்னா, உதாரணமா ஒரு மனிதன் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ள, தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். அவனுக்கு யோசிச்சு பார்க்குறான், நம்மள்ட்ட கெட்ட குணம் இருந்தால் அது மக்களிடத்தில் நமக்கு கெட்ட பேரை உருவாக்கும், மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து தரும். எனவே நாம் என்ன செய்யக்கூடாது, தீய பண்புகளோடு மக்களை அணுகக்கூடாது, மக்கள்கிட்ட நாம் நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளணும்னு ஒருத்தர் யோசிக்கிறார். அப்போ அதனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீய பண்புகளையும் ஒன்று ஒன்றா ரெடிஃபை பண்ணிக்கிட்டே வர்றார், குறைச்சிக்கிட்டே வர்றார், ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர்றார். அப்போ நல்ல பண்புகளை சேருதுன்னு வைங்களேன். இந்த நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்வதற்கு அல்லாஹ் தான் கொடுக்குறான், ஆனால் முயற்சியின் மூலமாக கொடுக்குறான். நாம் ஏற்கனவே முயற்சி செய்கிறோம், திட்டமிடுகிறோம், ஒன்றொன்றாக குறைத்து கொண்டே வருகிறோம், அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். புரிஞ்சுங்களா? அப்போ
நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த நற்பண்புகள், கீழ்த்தரமான பண்புகளை தவிர்த்து விட்டு நல்ல பண்புகளை நாம் உருவாக்கி கொள்வது, நம்முடைய முயற்சியின் மூலமாக இறைவன் நமக்கு தருவது. அதே போல பணங்காசுகளை சம்பாதிக்கிறோம், இது உலகம் சார்ந்த நேமத்தான். அதே மாதிரி பதவிகள், பட்டங்கள் பெறுகிறோம், இதெல்லாம் உலகம் சார்ந்தது தான். ஆனால் உலகம் சார்ந்ததாக இருந்தாலும் அதை தேடி பெறுவதில் நம்முடைய முயற்சி இருக்கிறது. நம்மளா கஷ்டப்பட்டு படிக்க போய் தான் பட்டம் பெறுகிறோம், நாமளா முயற்சி செய்ய போய் தான் பதவி கிடைக்குது, தகுதி கிடைக்குது. அப்போ இது நம்முடைய முயற்சியால் நாம் பெறக்கூடிய உலக சம்பந்தப்பட்ட அருட்கொடைகள். சரி, இதுல ரெண்டாவது ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, உலகம் இல்லாமல் ஆகிரத் சம்பந்தப்பட்ட, மறுமை சம்பந்தப்பட்ட அருட்கொடைன்னு சொல்ல பாருங்க. இந்த மறுமை சம்பந்தப்பட்ட அருட்கொடைனா என்ன? நல்வழி காட்டப்படுவது, பாவங்கள் மன்னிக்கப்படுவது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது, மேன்மக்களுடைய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. இது எல்லாமே மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஹிதாயத்துங்கிறது மறுமையில் பலனளிக்கக்கூடிய விஷயம், பாவ மன்னிப்பு என்பது மறுமையில் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெறுவது என்பது மறுமையில் பலனளிக்கக்கூடிய விஷயம். எல்லாமே மறுமை சார்ந்த விஷயங்கள். ரெண்டாவது, இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு மறுமையில் பயன் தரக்கூடியதாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் தான் இதை நாம் மறுமை சார்ந்த அருட்கொடைகள் என்று சொல்கிறோம். இப்போ யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை நீ நடத்து என்று நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ல. எந்த அருட்கொடையை கேட்கிறோம்? யாருக்கு நீ காசு பணம் கொடுத்தியோ அவங்க வழியில் என்ன அனுப்பு, யாருக்கு நீ பட்டமா கொடுத்தியோ அவங்க வழியில் என்ன அனுப்பு, யாருக்கு நீ பதவியா கொடுத்தியோ அவங்க வழியில் எங்க அனுப்பு அப்படின்னு கேட்கிறோமா? மறுமை சார்ந்த அருட்கொடைகளை யாருக்கு நீ கொடுத்தாயோ, உலகம் சார்ந்த அருட்கொடையாக இருந்தாலும் மறுமை சார்ந்த அருட்கொடைக்கு எது இட்டு கொண்டு போகுமோ அப்படிப்பட்ட அருட்கொடைகளை யார் பெற்றார்களோ அந்த மக்களுடைய பாதையில எங்க நடக்கும். அதாவது மறுமை சார்ந்த அருட்கொடைகள் தான் பிரதான அந்த இடத்துல. அந்த அருட்கொடைகளை பெற்றவர்கள், அந்த அருட்கொடைகளுக்கு உதவிகரமான உலக அருட்கொடைகளை யார் பெற்றார்களோ அந்த மேன்மக்கள், அவங்க போன பாதையை எங்களுக்கு காட்டு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நோக்கம். நான் எதுக்கு சொல்றேன்னா, அருட்கொடைன்னா உலகத்தில் எல்லாமே அருட்கொடை தான் இல்லையா? நமக்கு பதவி தந்ததும் பட்டம் தந்ததும், நமக்கு காசு பணம் இருக்கிறதும், வீடு சொத்து சுகம் இருக்கிறது எல்லாமே அருட்கொடை தான். அப்போ வெறும் சொத்து சுகம் இருக்கிறவங்களுடைய பாதையே நம்ம கேட்கிறோம்னு அர்த்தமா? அது அல்ல. இந்த இடத்துல அது நோக்கம் இல்லை. இந்த இடத்துல எது நோக்கம்னா மறுமை சார்ந்த அருட்கொடை தான் நோக்கம். அந்த மறுமை சார்ந்த அருட்கொடைக்கு எதுவெல்லாம் துணையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட உலகம் சார்ந்த அருட்கொடைகள், இதை யார் பெற்று மறுமையினுடைய பெரும்பாக்கியத்தை பெற்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையில் எங்களை வழி நடத்து அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். அப்படி இல்லாட்டி என்ன ஆயிரும் தெரியுமா? மறுமை சார்ந்த அருட்கொடை இல்லாமல் உலகம் சார்ந்த அருட்கொடையாக இருந்தால் அதை ஒரு மூமினுக்கு தர்ற மாதிரி அல்லாஹ் காஃபிருக்கும் கொடுக்குறாங்க. உயிருங்கிறது காஃபிருக்கும் ஓடத்தான் செய்யுது, உடலுங்கிறது காஃபிருக்கு இருக்கத்தான் செய்யுது, காசு பணங்கிறது காஃபிருக்கு இருக்கத்தான் செய்யுது, சொத்து சுகங்கிறது காஃபிருக்கு, பதவி பட்டங்கிறது அவனுக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்போ அவனுக்கு இருக்கிற ஒன்னே நம்ம கேட்கறது நோக்கம் இல்லை. மாறாக மறுமை சார்ந்த அல்லாஹுவின் திருப்தி, நேர்வழி, பாவ மன்னிப்பு, இப்படியான அருட்கொடைகளை பெற்ற அந்த மேன்மக்கள் அவர்கள் போன பாதையில் எங்களை நீ நடத்து என்று கேட்பதுதான் இந்த சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் அப்படிங்கிற அந்த வசனத்தினுடைய நோக்கம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கைரில் மக்தூபி அலைஹிம், கைரில் மக்தூபி அலைஹிம், யார் மீது கோபம் கொள்ளப்பட்டதோ அவர்களுடைய வழி அல்ல, அந்த வழியில எங்களை நடத்திடாத. யார் மீது கோபம் கொள்ளப்பட்டதுன்னா யார் கோபம் கொண்டா? யாருடைய கோபம்? அல்லாஹ்வுடைய கோபம் தான். அப்போ இறைவா உன்னுடைய கோபம் யார் மீது நிகழ்ந்ததோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டி விடாதே. அல்லாஹ் யார் மீது கோபப்பட்டான் அப்படின்னா இந்த வார்த்தை யூதர்களை குறிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருல் மக்தூபி அலைஹிம் அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளானவர்கள் என்கின்ற இந்த சொல் யூதர்களை குறிக்கிறது என்று சொன்னதாக ஹஜ்ரத் அதீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. அப்போ இதை யாரை குறிக்கிறதுனா யூதர்களை குறிக்கிறது. யூதர்களை தான் இது குறிக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியுதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒன்று,
குர்ஆனுடைய சில வசனங்களும் யூதர்கள் மேல் அல்லாஹ்வினுடைய கோபம் நிகழ்ந்ததாக பல இடங்களில் வருகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், மல் லஅனஹுல்லாஹு வ கதிப அலைஹி வ ஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர வ அபதத் தாகூத். அல்லாஹ் சொல்கிறான், யாரை அல்லாஹ் சபித்தானோ, யார் மீது அல்லாஹ் கோபம் கொண்டானோ, யார் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்களோ, யார் தீய சக்திகளை ஷைத்தான்களை இபாதத் செஞ்சாங்களோ வழிபட்டாங்களோ அப்படின்னு குறிப்பிடுறான். இதெல்லாம் யாரை குறிக்குதுன்னு சொன்னா யூதர்களை குறிக்குது. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த யூதர்களை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய கோபம் அவர்கள் மீது நிகழ்ந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய கோபம் யார் மீது நிகழ்ந்ததோ அவர்கள் கண்டிப்பாக யார் தான்? யூதர்கள் தான். அது மாதிரி இன்னொரு ஆயத்துல கூட அல்லாஹ் சொல்றான், ஃபபாஉ பிகதபின் அலா கதப். அந்த யூதர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு சத்தியத்தை நேருக்கு நேராக காட்டினான், அற்புதத்தை நேராக காட்டினான். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் நேரடியாக பார்த்ததற்கு பிறகும் மனமுரண்டாகவும் பிடிவாதமாகவும் அவற்றை ஏற்க மறுத்த சமூகம் அந்த சமூகம். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன செய்யறான்னு சொன்னா, அவங்கள நிறுத்தி வச்சுக்கிட்டு மலையை தூக்குறோம், மேல தூக்கி இந்த ஏத்துக்கிறியா இல்ல போடவா கீழேன்னு கேட்கறான். அல்லாஹ் போட்டுறாத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் போய் தொலைன்னு மன்னிச்சு விடுறான். அதுக்கு பிறகு தப்பு பண்றாங்க. இப்படி நிறைய விஷயத்தை பார்க்கறாங்க. ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை. அல் பக்ரா அத்தியாயத்தை நம்ம தொடங்கினால் அது ஆரம்பத்தில் ஒரு 40-50 வசனங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 30-35 வசனங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் செய்த குறும்புகளையும் சேட்டைகளையும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றான். நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நபிமார்கள்ட்ட அவங்க சேட்டை பண்ணதுனால, குறும்பு பண்ணதுனால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான சமூகம் அவர்கள் தான் என்று குர்ஆன் பல இடத்துல சொல்லுது. அதுல ஒரு இடத்துல இப்படி சொல்றான், அல்லாஹ் ஃபபாஉ பிகலபின் அலா கலப். அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள், மேலும் மேலும் கோபத்துக்கு ஆளானாங்க என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ எனவே உண்மை எது என்று தெரிந்தும், நேர்வழி எது என்று தெரிந்தும், அல்லாஹ்வினுடைய சக்தியை நேரடியாக பார்த்தும் கூட பொறாமை காரணமாகவும் தம்முடைய ஆதாயங்களை இழந்துவிடக் கூடாதுங்கிற அந்த எச்சரிக்கைக்காகவும் சத்தியத்தை வேண்டுமென்றே மறுத்தவர்கள், பிடிவாதமாக ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், இவங்க தான் யாரு? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான யூதர்கள். அதாவது அறிந்தும் கூட அமல் செய்ய மறுத்தவர்கள். அப்ப இவர்களுடைய வழியில எங்களை நடத்தி விடாதே அப்படிங்கிறது கைருல் மக்தூபி அலைஹிம்னுடைய அர்த்தம். அடுத்து வலல்லாலீன், யார் வழி தவறி போனார்களோ அவர்களுடைய வழியும் அல்ல. வழி தவறி போனார்கள், வழி தவறி போனவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரான வழியிலிருந்து சிதறி ஓடிவிட்டவர்கள். ஏன்னா அவங்க ஒரு விதமான தட்டழிஞ்சு திரிந்தார்கள். அவர்களை வழிகெடுத்ததில் யூதர்களுக்கான பங்கு நிறைய இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல இல்லாத விஷயங்களை உள்ள நுழைச்சதுல யூதர்களுடைய கை தான் நிறைய இருக்குது. வரலாறு அப்படித்தான் சொல்லுது. என்ன சொல்ல போனா, ஈசா நபி இறந்து விட்டார்னு கதை கட்டினவனே யார் தான்? யூதர்கள் தான் கதை கட்டினாங்க. அதை நம்ப வச்சு அவங்கள அதன் அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்கி, அப்போ பாருங்க, உலகளாவிய ஒரு மதம் முழுக்க முழுக்க ராங் ரூட்ல போய்கிட்டு இருக்கு, தவறான பாதையில போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தவன் யாருன்னு பார்த்தா யூதன். புரிஞ்சுங்களா? அப்போ நாம் என்ன கவனிக்கணும்னு சொன்னா, நேரான வழியிலிருந்து திக்கு தெரியாமல் சிதறி ஓடிவிட்ட இவங்க யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அதே அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலல்லாலீன் அப்படிங்கிற அந்த வழி தவறி போனவர்கள் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அதாவது இவங்க யூதர்களால வழிகெடுக்கப்பட்டாலும் அதற்கு பிறகும், சத்தியம் வந்ததற்கு பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். புரிஞ்சுங்களா? தொடர்ந்து மனோ இச்சையின் காரணமாகவே அந்த மார்க்கத்தில் நீடித்துக் கொண்டிருப்பவர்கள். அல்லாஹ் இவர்களை பற்றியும் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லும் போது வழி தவறி போனவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ், கது வல்லு மின் கபுலு, இதற்கு முன்பு அவர்கள் வழிகெட்டு போனார்கள்.
வஅல்லு கசீரன், நிறைய பேரையும் வழிகெடுத்தார்கள். வதல்லு அன் சவாஇ சபீல், நேரான வழியிலிருந்து அவர்கள் பிறழ்ந்து சென்று விட்டார்கள். கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப எனவே வழி தவறி போனவர்கள் அப்படிங்கிற இந்த தன்மை முழுக்க முழுக்க யாரை குறிக்குது? யூதர்களை, கிறிஸ்தவர்களை குறிக்கும். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பாருங்க. யார் மீது கோபம் கொள்ளப்பட்டதோ அவர்களுடைய வழியும் அல்ல, வழி தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் யூதர்கள் போன பாதையில் போனவர்களும் கிடையாது, கிறிஸ்தவர்கள் போன பாதையில் போனவங்களும் கிடையாது. மாறாக அல்லாஹுவின் அருளால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் வழிகேட்டை விட்டும் தப்பித்தவர்கள். ஏன்னா வழிகட்டு போனவர்களுடைய வழி இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ வழிகேட்டிலிருந்து தப்பிச்சவங்க அவங்க. அதே மாதிரி கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியும் அல்லன்னு சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தப்பிச்சவங்க அவங்க தான் யாரு? அன்அம்த அலைஹிம்ங்கிறவங்க. அப்ப யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தப்பித்தவர்கள், வழிகேட்டிலிருந்து தப்பித்தவர்கள். அவர்களுடைய பாதையில் இறைவா எங்களை நீ வழி நடத்து அப்படின்னு கேட்கறதா இந்த வசனத்தினுடைய நோக்கம். சரி, இந்த வசனத்துல நாம் புரிந்து கொள்வதற்கு சில செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்தியை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் இருக்கு இல்லையா? இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டு அல்லது நேரான வழியில் செலுத்து. அந்த வசனத்துக்கு பிறகு ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி அது அப்படிங்கிற இந்த 2 வசனம் இருக்கு பார்த்தீங்களா? இது மூடலாக சொல்லி பின்னர் விவரிக்கக்கூடிய வகையை சார்ந்த வசனங்கள் இவை. முன்னால பொத்தம் பொதுவாக சொல்லிடுறது, பின்னால் அதுக்கான விளக்கம் என்ன செய்யும்? அதுக்கு அடுத்த வசனத்தில் வரும். அப்படியான ஒரு வகையை சார்ந்த வசனங்கள் இவை. பொதுவாக குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி வருது, ஹதீஸ்களில் கூட என்ன செய்யும் வரும். குர்ஆன்ல எது மூடலாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விவரிக்கக்கூடிய வேலையை ஹதீஸ்கள் செய்யும். இப்படி இருக்குது. சரி, இப்படி ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். இதுக்கு சரியான விளக்கணும் வரலையே, வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே வரும். அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டு அந்த ஆர்வத்தை கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு பின்னால் அந்த விளக்கத்தை சொல்லும்போது அந்த விளக்கத்தை எதிர்பார்ப்போடும் ஆர்வத்தோடும் வாங்கிக் கொள்வார்கள். அப்ப என்ன செய்யணும்னா, சொல்ல வந்த விஷயத்தை என்ன செய்ய முடியும்? மக்கள்கிட்ட சிந்தாம சிதறாம கொண்டு போய் சேர்க்க முடியும். சாதாரணமா ஒரு விஷயத்தை சொன்னோன்னு வச்சுக்கங்களேன், சமயத்தில் கவனிக்காம கூட விட்டுருவாங்க. ஆனால் அதை பற்றி ஆர்வத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு சொல்லும்போது கண்டிப்பா கேட்ச் பண்ணிக்குவாங்க. அதில் எதையும் சிந்த விட மாட்டாங்க, சிதற விட மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? இந்த அந்த அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதாவது புதிர் போட்டு பதில் சொல்றதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அந்த வகையில சாரும். அந்த வகையில இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டு அப்படின்னு அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நேரான வழினா என்னன்னு நமக்கு என்ன செய்யும்? மண்டையில் ஒரு குடைச்சல் ஒன்று வரும். நேரான வழினா என்னன்னு தெரியலையே. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறா, அடுத்த வசனத்தில் விளக்க சொல்றான். அதுக்கு யார் மீது இறைவா நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி தவறி போனவர்களுடைய வழி கிடையாது, கோபத்திற்கு ஆளானவருடைய வழியும் கிடையாது என்று அல்லாஹ் அதை விளக்குகிறான். அப்போ முன்னால சுருங்க சொல்லிவிட்டு பின்னால் விவரித்து சொல்லக்கூடிய அந்த வகையில இந்த வசனங்கள் கட்டுப்படும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆடியன்ஸினுடைய ஆர்வத்தை கிளறி விட்டு அதற்கு பிறகு விஷயத்தை விவரிக்கும் போது அவர்கள் சிந்தாமல் சிதறாமல் என்ன செய்வார்கள்? அந்த விஷயத்தை வாங்கி கொள்வார்கள். சஹாபாக்கள்லாம் அப்படித்தான். சில வசனங்களுக்கு விளக்கத்தை கேட்கறதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? விளக்குவாங்க, சரியா என்ன செஞ்சுக்குவாங்க, புடிச்சுக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை கிளறி விட்டு அதற்கு பிறகு அந்த ஆர்வத்திற்கு தீனி போடக்கூடிய வகையில சொல்றதுக்காகத்தான் அல்லாஹ் முன்னாடி சுருக்கமா சொல்லிட்டு மூடலா சொல்லிட்டு பின்னால விவரிச்சு சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வசனத்தினுடைய ஓட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த வழி. அப்ப நேரடியா அல்லாஹ்வை நம்ம கூப்பிட்டு சொல்றோம், அல்லாஹ்வை முன்னிலையில வச்சு சொல்றோம், இறைவா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. ஆனா
கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி கிடையாது. அப்ப அங்க எப்படி வரணும்னா, இறைவா நீ யார் மீது கோபம் கொண்டாயோ அவர்களுடைய வழி கிடையாதுன்னு சொல்லணும். யார நீ தவறான வழியில விட்டுட்டியோ அவர்களுடைய வழியும் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லாம அருள் புரிந்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்துல மட்டும் அல்லாவை நேரடியா இழுத்து சொல்லிட்டு இங்க அல்லாவோட சேர்க்காம சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றது புரிஞ்சு தானே? இங்க அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு நல்லொழுக்கத்தை நமக்கு போதிக்கிறான். என்ன போதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்களை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க வேண்டும். கெட்ட விஷயங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்றாலும் அதை அல்லாஹ்வோடு என்ன செய்யக்கூடாது, சேர்த்து பேசக்கூடாது. அது ஒழுக்க மீறல், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒழுக்க குறைவது. இப்போ நமக்கு இந்த மாதம் நம்முடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைச்சிருன்னு வச்சுருக்கேன், அல்லாஹ் பரக்கத் செஞ்சான், அல்லாஹ் லாபம் கொடுத்தான். அடுத்த மாதம் லாபம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த மாதம் எனக்கு அல்லாஹ் லாபம் தரல சொல்லக்கூடாது. லாபம் குறைஞ்சு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லணும். குறைஞ்சதுக்கு காரணம் யாரு தான்? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இருக்குதுதான் அதுக்கு காரணம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட அந்த நல்ல விஷயங்களை அல்லாஹ்வோடு நேரடியாக இணைத்து பேசுவதும், தீய விஷயங்களாக இருந்தால் அதை அல்லாஹ்வோடு நேரடியாக இணைக்காமல் பொத்தம் பொதுவாக பேசுவதும் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல உரையாடல். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நல்ல உரையாடல் முறை. அந்த முறையில தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த ஆயத்துல சுட்டி காட்டுறான். ஆனா முறைப்படி நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி, ஆனா நீ யார் மேல கோவப்பட்டாயோ அந்த வழி கிடையாது. நீ யாரை வழிகெடுத்தாயோ, யாரை நீ தீய வழியில விட்டுட்டாயோ அவன் வழி கிடையாது அப்படிதான் சொல்லணும். ஆனா அப்படி சொல்றது அல்லாவை நேரடியாக வழிகெடுத்தான்னு சொல்ற மாதிரி வரும். அல்லாவை நேரடியாக கோவப்பட்டான்னு சொல்ல மாதிரி, நம்ம கோவப்படுறதே அசிங்கம், அல்லாஹ் கோவப்படான்னு சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். ஆனா இருந்தாலும் கூட நாம அதை நேரடியாக என்ன செய்யக்கூடாது, அல்லாவின் பால் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல அவர்கள் கெட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. எனவே அதை நேரடியாக அல்லாவோட சேர்க்கும் போது அவங்கள கெட்டவனாக ஆக்குனது அல்லாஹ், அவங்கள வழிதவர வச்சது அல்லாஹ்ங்கிற ஒரு மீனிங் வரும். அப்படி நேரா என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடன் இணைத்து பேசக்கூடாதுங்கிற ஒரு நல்லொழுக்க முறையை அல்லாஹ் இந்த வாசக போக்கில் நமக்கு சுட்டி காட்டுகிறான். இது ஒரு செய்தி. இது நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும். நம்ம புரிஞ்சுங்களா? நமக்கு நல்லது நடந்தால் நேரடியாக அல்லாஹ்வோட இணைச்சு சொல்லணும். அதே நேரத்தில் நமக்கு சோதனைகள் வந்தால் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் எப்படி சோதனை வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். என்ன அல்லாஹ் போட்டு வாட்டி வதைக்கிறான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் போட்டு என்ன வறுத்து எடுக்கிறான் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? இது ஒரு நல்லொழுக்கமாக இருக்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூணாவது விஷயம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழின்னு சொல்லிட்டு யாருடைய வழி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, முதலாவது அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு வழிகட்டவர்களுடைய வழியை ரெண்டாவது சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் மோசமானவங்க. வழிகட்டு போனவன் அவனை விட கம்மி தான். ஏன்னா அவன் ஏன் வழிகட்டு போனான்னு சொன்னா அறியாமையின் காரணத்தால் வழிகட்டு போனான். ஆனா இவன் அப்படி இல்லை, அறிந்து கொண்டே தவறு செய்யக்கூடியவன். யூதர்களை பொறுத்த மட்டும், அதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவங்களுக்கு சத்தியம் எது என்று தெரியும், எது உண்மை என்பது தெரியும். ஆனாலும் அவர்கள் பொறாமையின் காரணமாகவும் தங்களுடைய தகுதியை இழந்துவிடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையோடும், மகுடம் போயிடக்கூடாதுங்கிற அந்த எச்சரிக்கையோடும் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ அவன் தெரிந்து கொண்டே என்ன செய்கிறான்னு சொன்னா தவறு செய்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியுமா? நிச்சயமா எழுப்ப முடியாது. யூதனை பொறுத்த வரைக்கும் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்கான், ஆனா அவன் எல்லாம் தெரியும் அவனுக்கு. புரிஞ்சுங்களா? அவனை எவ்வளவு தடி குண்டு எழுப்பினாலும் அவனை எழுப்ப முடியாது. ஆனா யார் அறியாமையில் தவறு செய்கிறார்களோ அவர்கள் இன்னைக்கு இல்லாட்டாலும் என்ன செஞ்சிருவாங்க, விஷயம் தெரியும் போது அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. ஏன்னா தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பான். அதை அவன் தேடி அந்த உண்மையை கண்டறியும் போது அவனால் இங்கே வராமல் இருக்கவே முடியாது, சட்டுன்னு ஓடி வந்துடுவான். மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். ஆனால் யூதனாக இருந்துட்டு இஸ்லாத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப 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 கம்மி, அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். 1-2 பேர் தான் அந்த மாதிரி இருக்கும், நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் அப்படி கிடையாது, நிறைய பேர் வருவான்.
அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவன் அறியாமையால் வழி தவறியவன். எனவே என்றைக்கு அவனுடைய அறியாமை அகல்கிறதோ அன்றைக்கு அவன் வெளிச்சத்திற்கு வந்து விடுவான். ஆனால் இவன் அப்படி இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணுறான். தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணுறவனை என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக திருத்தவே முடியாது. அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அடுத்து 4வது விஷயம் இந்த யூதர்களை பற்றி தான். அவங்க தெரிந்து கொண்டே சத்தியத்தை மறுப்பவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு தெரியும், இல்மு இருக்குது, ஆனால் அமல் இல்லை. இதுவும் நாம் இந்த அல்ஹம்து சூராவில் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம். ஒரு விஷயத்தை தெரிந்து விட்டால் அந்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தலைன்னா நாமும் ஒரு வகையில் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளான யூதர்களைப் போல் நடந்து கொள்கிறோம் என்று பொருள். உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதை ஃபாலோ பண்ணும்ல. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்கான இது என்ன, நம்முடைய செயலில் அது வரணும். அப்படி செயலில் வராமல் வெறும் நாலேஜில் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நாலேஜினால என்ன 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 பயன்? நாலேஜ் என்பது செயலாக மாற வேண்டும், அப்போதான் பிரயோஜனம். அல்லாஹ் யூதர்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது இடத்துல சொல்லுவான்ல, மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வழங்கப்பட்டும் கூட அந்த தௌராத்தை செயல்படுத்தாத அவர்களுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் ஏடுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்லணும் கமஸலில் ஹிமாரி. அது அது முதுகுல ஏடா இருக்குது, நிறைய புஸ்தகம் இருக்குது. அது புஸ்தகம் இருக்குதுங்கிறதுனால அது ஆலிம்சா கழுதைன்னு சொல்ல முடியுமா? அந்த ஆலிம்சா கழுதைன்னு சொல்ல முடியுமா? அதை புஸ்தகம் இருக்குது நிறைய, அது எப்போ ஆலிம்னு சொல்ல முடியும்னா அதை செயல்படுத்தினா சொல்ல முடியும். புரிச்சுங்களா? அப்போ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்பது எப்போதான் வரும்னா அது செயலில் வந்தால் தான் வரும். செயலில் வராமல் வெறும் ஏட்டு சுரக்கையாக இருக்கிற வரைக்கும் அது அது இல்முனுடைய அடையாளமே கிடையாது. நாளை மறுமையில் 5 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல், 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாரும் அவர் நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது என்று சொன்னாங்க. 5 விஷயத்துக்கு 5 கேள்வி வரும் அல்லாஹ்ட்ட இருந்து. அந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல் நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது. அந்த 5ல் 1 என்னன்னு சொன்னா, அவர் எதை கற்றாரோ, எதை தெரிந்து கொண்டாரோ அதை வைத்து என்ன அமல் செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்பான். நீ படிச்சிய என்னத்தை கிழிச்ச அல்லாஹ் கேட்பான். நம்ம கிழிச்சதை சொல்லணும். அங்கே சொல்லலைன்னு வச்சுக்கங்க, அந்த இடத்த விட்டு நகர முடியாது. அப்போ ஒரு 5 விஷயங்களுக்கு கேள்விக்கான பதிலை சொல்லாமல் நகர முடியாதுங்கிறதுல நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தை வைத்து செயல்பட்டோமா இல்லையாங்கிறதுக்கு என்ன செய்யணும், அல்லாட்ட பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டு அதை செயல்படுத்தவில்லை என்று, இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறார். ஒருத்தட்ட இல்மு இருக்குது, அமல் இல்லை. இன்னொருத்தட்ட அமல் இருக்குது, ஆனால் இல்மு இல்லை. அவர் நல்ல மனுஷன், புரிஞ்சுங்களா? நல்ல மனுஷன், எல்லாரும் செய்கிற மாதிரி அவரும் அமல் செஞ்சுட்டு இருக்கார், நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு புரிதல்லாம் கிடையாது, அவருக்கு அந்த நாலேஜ் கிடையாது. ஆனால் இன்னொருத்தருக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் அந்த நாலேஜை அவர் செயல்படுத்துறது இல்லை. 2 பேருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அறிஞர்கள் சொன்ன உதாரணம், ஒருவரிடத்தில் இல்மு இல்லை ஆனால் அமல் இருக்கிறது. அவருக்கான உதாரணம் என்ன தெரியுமா? செருப்பு இல்லாமல் கால் இருப்பவரை போன்றவர். அவர் கால் இருக்குது அவர்கிட்ட, செருப்பு இல்லை. கஷ்டமாக நடக்கிறதுக்கு அவர் நடந்தால் காலில் முள்ளு குத்தும் கல் குத்தும், ஆனால் நடந்து போயிட முடியும் அவரால். ஆனால் ஒருவரிடத்தில் இல்மு இருக்குது, அமல் இல்லை. இவருக்கு உதாரணம் என்னன்னா, காலே இல்லை, கையில் செருப்பு வச்சுருக்காரு. என்ன பிரயோஜனம் அதில்? கால் இல்லாமல் கையில் போட்டு நடக்கிறதுக்கா செருப்பு? பெட்டியில் வச்சுக்கிறதுக்கா செருப்பு? அப்போ இல்மு எதுக்கு? இல்முங்கிறது செயல்படுத்தத்தான். அப்போ எனவே பெற்ற அறிவை செயல்படுத்தாத அந்த காரணம் தான் யூதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானதுக்கு காரணம். அப்போ இதிலிருந்து நம்ம பாடம் படிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னால், எதை நாம் தெரிந்து கொண்டோமோ அதை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த தஃப்சீர் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வேன், இங்கே நாம் எதை பெறுகிறோமோ, எதை அறிகிறோமோ அதை என்ன செய்யணும், அமல் செய்யணுங்கிற நியத்தோடு உட்காரணும். குறைஞ்சபட்சம் இங்கே நம்ம சொன்ன விஷயங்களில் 1-2 விஷயங்களையாவது என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை அழுத்துறதுக்கு காரணமே இதுதான். தெரிந்து கொள்வது முக்கியம் அல்ல, தெரிந்ததை செயல்படுத்துவது தான் முக்கியம். அப்படி செயல்படுத்தும் போது தான் நம்ம தெரிஞ்சதும் தொடர்ந்து நீடிக்கும், இல்லைன்னா மறந்து போயிடும் விஷயம்.
ஒரு விஷயத்தை நீங்கள் தியரியாக மட்டும் படிச்சிங்கன்னு வைங்களேன், ப்ராக்டிக்கல் இல்லாமல் தியரியாக மட்டும் படிச்சிங்க, எவ்வளோ நாளைக்கு ஞாபகத்தில் இருக்கும்? எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும். எக்ஸாமு கூட மறந்து போனாலும் போயிடும். ஆனால் ப்ராக்டிக்கலோடு நீங்கள் அதை படிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு என்ன செய்யும்? மனசுல நிற்கும். அதை சீக்கிரமாக அழிக்க முடியாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறை என்ன தெரியுமா வச்சிருக்கிறான்? அதை அமல்ல கொண்டு வர வைக்கிறான். வெறுமன மனப்பாடம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், மெமரி பவர் போகும்போது சேர்ந்து அதுவும் அழிஞ்சு போயிடும். ஆனால் செயலில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செயல் வந்து அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்யாது, அழியாது. ஏன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், என்னை பார்த்து அடுத்த தலைமுறை செய்யும், அவரை பார்த்து அதுக்கு அடுத்த தலைமுறை செய்யும். இந்த நாலேஜ் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு போய்கொண்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனால தான் அமல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மார்க்கம் சுட்டி காட்டுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மறுமை நாளில் வந்து இல்மு உயர்த்தப்படும் சொன்னாங்க. மறுமை நாளுடைய அடையாளமாக அறிவு உயர்த்தப்படும். இல்மு இருக்காது, உயர்த்தப்பட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்டார், யார் சொல்லலாம், நாங்கள் தான் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறோமே, எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறோமே, எப்படி அது உயர்த்தப்படும்? நாங்கள் ஓதுறோம், அப்போ ஹயாத்தில் இருக்குது, எங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறோம், அங்கே ஹயாத்தில் இருக்குது, அவங்க பெருசானா அவங்க பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க, ஹயாத்தில் இருக்கும், இப்படி போய்கிட்டே தானே இருக்கும், எப்படி அது உயர்த்தப்படும்? அந்த சஹாபிக்கு புரியலை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எப்படி உயர்த்தப்படும் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மதீனாவிலேயே ரொம்ப நாலேஜபிளான பர்சன் உங்களை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நாலேஜபிளான பர்சனாக இல்லைங்கிறது இந்த கேள்வியிலேருந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வேதங்களை ஓதுகிறார்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ஓதுறாங்க, ஆனால் இல்மு அவங்கள்ட்ட இருக்குதான்னு கேட்டாங்க. உண்மையான தௌராத்தினுடைய அறிவும் உண்மையான இஞ்சியலுடைய அறிவும் அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இல்லை, வேதம் இருக்குது ஆனால் அறிவு இல்லை. எங்கே போச்சு அது? அவர்கள் வெறுமனே வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு படிக்கிறதுக்கு மட்டும் கொண்டு வருவாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாததுனால அது காலகாலத்தில் என்ன செஞ்சு போச்சுன்னு சொன்னால் எடுபட்டு போச்சு, அழிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த மார்க்கத்தை அடுத்தடுத்த தலைமுறையில் வந்தவங்க திரிக்க ஆரம்பித்தார்கள். இருக்கிறத கூட்ட ஆரம்பித்தான், கூட்டுறதை குறைக்க ஆரம்பித்தான். திரிவுகளுக்கு அந்த மார்க்கம் ஆளானதுக்கு காரணமே அது அமல்ல இல்லாமல் போனது தான் காரணம். அப்போ வெறுமனே ஓதிக்கிட்டு இருந்தா அமல் வந்து என்ன செய்யும்? அறிவு வந்து அழியாம பாதுகாக்கப்படும் நீங்க நினைக்காதீங்க. வெறும் ஓதிக்கிட்டு இருக்கிறனால மட்டும் அறிவை காப்பாற்ற முடியாது. மாறாக எதை ஓதுகிறோமோ, எதை நாம் கற்கிறோமோ அதை செயல்படுத்தினால்தான் காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அமல் தான் என்ன செய்யும்? அறிவை பாதுகாக்கும். அதனால தான் அல்லாஹ் தெரிந்து கொண்டும் யார் அமல் செய்ய மறுக்கிறார்களோ அவர்கள் மீது கோபப்படுகிறார். ஏன்னா இவங்க அறிவை அழிப்பதற்கு துணை போகிறார்கள், அறிவை அழிப்பதற்கு துணை போகிறார்கள். இப்போ நல்லா பாருங்களேன், ஒரு ஃபேமிலியில் தாய் தந்தையாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட நற்செயல்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அமல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் அப்படியே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படும். அப்போ அவங்களும் அதே மாதிரி அமல் செய்யாத மொட்டைகளாகவே இருப்பார்கள். அதுக்கடுத்து அடுத்த தலைமுறையும் அதே மாதிரியே போகும். அப்போ நீங்கள் ஒரு 5-6 தலைமுறை தள்ளி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இஸ்லாத்தினுடைய வாடையே இல்லாத மக்களாக மாறி போய்விடுவார்கள். பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், அல்லது இஸ்லாத்தினுடைய வாடையே இல்லாதவர்களாக மாறி போய்விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஃபேமிலியில் பாருங்க, என்ன செய்கிறாங்க? பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்கிறாங்க, அமல் செய்கிறாங்க, நற்செயல்கள் புரிகிறார்கள், தெரிஞ்சதை செயல்படுத்துகிறாங்க. அதை பார்க்குற பிள்ளைங்க என்ன செய்யும்? கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்றதை செய்ய மாட்டாங்களே தவிர செய்யறதை கண்டிப்பாக செய்வாங்க. வீட்டில் உங்கள் வீட்டம்மா வந்து ரொட்டி சுடுறதுக்கு மாவு குழச்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மாவு குழச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் புள்ள போய் உட்காந்து எனக்கு ஒரு உருண்டை கூட நானும் குழைக்கிறேன்னு கேட்குமா இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு? எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை பிள்ளைகள் செய்ய ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் மாவு குழச்சித்தான்னு கேட்டு பாருங்க, எனக்கு வேலை இருக்குமா போமா அப்படின்றோம். சொல்றதை செய்ய மாட்டாங்க, செய்கிறத செய்வாங்க. இது பிள்ளைகளுடைய பழக்கம். அப்போ அதனால தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை கடத்தணும்னா
நாம் என்ன செய்யக்கூடாது, வெறும் கமாண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது, அவங்க நம்ம செஞ்சு காட்டணும், செயல்படுத்தி காட்டணும். அப்படி செயல்படுத்தி காட்டும் போது தான் அந்த நாலேஜ் அடுத்த சமூகத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு போகும், அவங்கள்ட்ட அது ஆரோக்கியமாகவும் உயிரோடு இருக்கும், அதுக்கடுத்து அடுத்த தலைமுறைக்கு போகும். எனவே தான் அமல் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் இந்த அல்-ஃபாத்திஹா சூராவினுடைய இந்த விஷயத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை முடிக்கலாம். அல்-ஃபாத்திஹா சூராவினுடைய மேலும் சில விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் தொடர்ந்து நம்ம அதை இப்போ பார்க்க முடியாது. ரம்ஜான் இன்ஷா அல்லாஹ் நேமா நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடலாம். ரம்ஜானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஆரணம்லாம் கழித்து இன்ஷா அல்லாஹ் அறிவிப்போம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் வகுப்பு நடைபெறும் என்பதை உங்களை கவனத்திற்கு நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை நாம் எப்படி இப்பொழுது பயன்பெறுகிறோமோ இதுபோல் நம்முடைய சகோதரர்களும் பயன்பெற வேண்டும். வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னா, இப்படி ஒன்று நடக்குது, இங்கே எனக்கு உங்களுக்கு ஃபாய்தா கிடைக்குதா, எனக்கு தெரியும், அப்படி ஃபாய்தா கிடைக்குதா உங்களுக்கு,